ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவ் ஆகி 3rd ட்ரைமஸ்டர், அதாவது 27வது வாரத்துலேருந்து நீங்கள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி 27வது வாரத்துலேருந்து தான் உங்களோட 3rd ட்ரைமஸ்டர் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு பிரசவம் ஆக போகிறனால உங்கள் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். அது மாதிரி தூங்குறதுல ரொம்ப டிஃபிகல்ட்டி ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. லாஸ்ட்டு 3 மந்தில் மந்த்லி செக் பண்ணுவாங்க. அது மாதிரி லாஸ்ட் மந்த்து 9வது மாதத்துலேருந்து வாரம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களோட கர்ப்பகாலம் முழுவதும் உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்கணும். உங்களோட கர்ப்பகாலத்தில் 37 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அது குறப்பிரசவம்னு சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட்டு 3 மந்தில் உங்கள் உடம்புல என்ன மாற்றம் ஏற்படும்னா, உங்களோட குழந்தைக்கு இடமளிக்க கர்ப்பப்பை விரிவடைகிறதுனால தோலும் விரிவடையும். அதனால் தசைநார்கள்லாம் நீண்டு கொண்டே இருக்கும். இதனால் ரொம்ப டயர்டாகிடுவீங்க. அது மாதிரி தூங்குறதுல ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு 3 மந்தில் உங்கள் குழந்தை நல்லா பெருசாகிறதுனால உங்களோட நுரையீரலும் பிற உறுப்புகளையும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் நெஞ்செரிச்சலும் உங்களுக்கு மூச்சு திணறலும் ஏற்படலாம். உங்களுக்கு ஃப்ராங்க்ஸ்டன் கிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொய்யான வலி ஏற்படலாம். உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் சுருங்கி விரிவடையும் 30 வினாடிக்குள்ளே. அது மாதிரிக்கு உங்களுக்கு முதல் குழந்தை இருந்துச்சுன்னா 36 வாரத்துக்குள்ளேயே உங்கள் இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அவங்க தலை கீழே இறங்கியிருக்கும்னு சொல்கிறாங்க. உங்கள் குழந்தையோட தலை இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே நுழையிறதுனால உங்களுக்கு ஈஸியாக மூச்சு விட முடியும். குழந்தை அடியில் இறங்குறதுனால குழந்தையோட வெயிட்டு சிறுநீர் பாதை பகுதியில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் அடிக்கடி யூரின் போவீங்க. லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களோட உடல் பிரசவத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். உங்களோட கர்ப்பப்பை வாய் சாஃப்டன் ஆகும். அது மாதிரிக்கு கர்ப்பப்பை வாயிலேருந்து சளி போன்ற திரவமும் வெளியேறும். அதை நீங்கள் கவனிக்கலாம். லாஸ்ட்டு 3 மந்தில் வெள்ளைப்படுதல் போது உங்களுக்கு ரத்தம் கலந்து வரும்போது உங்களுக்கு பிரசவ கால அறிகுறியாக கூட இருக்கலாம். அது உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கறனால உங்கள் வயிறு பெருசாகும் போது உங்களுக்கு தூங்குறதுல ரொம்ப பிரச்சனை ஏற்படலாம். இந்த லாஸ்ட்டு 3 மந்தில் குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 31வது வாரத்துக்குள்ளே குழந்தையோட நுரையீரல் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். 37வது வாரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு சுவாசிக்க உதவி தேவைப்படும். உங்கள் 36வது வாரத்துக்குள்ளே உங்கள் குழந்தையோட தலை உங்கள் இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடலாம். இப்படி ஃபிக்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும். ஒரு சிலருக்கு உங்களோட பிரசவம் நடக்கிற வரைக்குமே உங்கள் குழந்தை தலையில திரும்பாமல் உட்கார்ந்த நிலையில் இருப்பாங்க. அதாவது ப்ரீச் பொசிஷன் சொல்லுவாங்க. இது 25 குழந்தையில் ஒரு குழந்தைக்கு இந்த மணிக்கு நிலை ஏற்படுது. மோஸ்ட்லி குழந்தை ப்ரீச் பொசிஷனில் இருக்கும்போது உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகிறத விட சிசேரியன் தான் ஆகும். 40 வாரம் ஆனவே உங்கள் குழந்தை பிறக்க தயாராக இருப்பாங்க. லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களோட ஹீமோகுளோபின் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது சுகர் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். கன்சீவான முதல் மாதத்துலேருந்தே உங்கள் உணவை நீங்கள் ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். உங்கள் உணவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கணும். முக்கியமாக அதில் புரதம், இரும்புச்சத்து, கால்சியம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். அதை மறக்கக்கூடாது எப்பயுமே. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப இயல்பானது. அதுலேயும் 11லேருந்து 16 கிலோ வரைக்கும் எடையை எதிர்பார்க்கலாம். லாஸ்ட்டு 3 மந்தில் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டே இருக்காமல் நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்க்க பாருங்கள். உங்களோட பிரசவ தேதி வர்ற வரைக்குமே லைட்டான மிதமான உடற்பயிற்சி செய்யுங்க. லாஸ்ட் 3 மந்தில் இந்த மாதிரி சிம்டம் இருந்தால் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்களோட கர்ப்பப்பை வாயில் ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா பார்க்கணும். தெளிவான நீர் போன்று அப்படின்ட்டு லிக்யூட் லீக் ஆகிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டரை பார்க்கணும். அதிகப்படியான குமட்டல், வாந்தி, வயிற்று வலியெலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். திடீர்னு உங்களோட பார்வையில் மங்கலாக ஏற்படுது, கடுமையான தலைவலி இருக்குது, இதெல்லாம் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களோட முகம், விரல், காலில், கணுக்களில் திடீர்னு வீக்கம் ஏற்படுது, ஒரு வித காய்ச்சல் இருக்குது. அது மாதிரி 37 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வலி மிகுந்த சுருக்கங்கள், அதாவது கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். குழந்தையோட அசைவு குறைஞ்சிச்சுனாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். வழக்கமாக பிரசவ வலி எப்படி இருக்கும்னா லாஸ்ட்டு 3 மந்தில் உங்களோட பனிக்கூட நீர் உடையலாம். அதிக வலி இருக்கலாம், வயிற்று வலி, உங்களுக்கு குமட்டல், வாந்தி போன்ற சிம்டம்லாம் இருக்கலாம். வயிற்றுப்போக்கு கூட ஏற்படலாம்.
உங்களோட கர்ப்பப்பை வாய் வழியாக சளி போன்ற சவ்வு வெளியேறலாம். அது ரத்த கசிவாக கூட இருக்கலாம். இந்த மணிக்கு இருந்தால் கண்டிப்பாக பிரசவமாக போகக்கூடிய அறிகுறியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டனை கிளிக் பண்ணி, ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.